கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களிடம் பதிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதம் சொல்லக்கூடியது அருமையான மாதம். எல்லா வீட்டிலும் விசேஷங்கள் நடக்கும், நல்லது புள்ளதுக்கெல்லாம் நடக்கும். அருமையானது. சூரியன் வலுவாக இருப்பார். ஆனால் சூரியன் நிற்கிற நேரம் அந்த ஆவணி மாதம் துவக்க காலத்தில் மகத்தில் நிற்பார், கேதுவில். அந்த கேது அங்கே பார்க்குறது. இந்த கிரக நிலையில் ஆவணி மாதத்தில் பார்க்கும்போது சுக்கராச்சாரியார் கடகத்தில் உட்கார்ந்துருப்பார். ஆவணி 16 பிறகு தான் சிம்மத்துக்கு வருவார். அந்த ஆவணி மாத கிரகத்தில் பார்க்கும்போது குருவானவர் வக்கரமாகி தொடர்ந்து குரு சுக்கிரனை பார்க்குறார், தோஷத்தை போக்கிக் கொள்கிறார். சுக்கராச்சார தோஷமெல்லாம் போயிடுறது. அதே மாதிரி சனீஸ்வரன் தொடர்ந்து மகரத்தில் இருக்கார், கடகத்தில் உட்காந்து சுக்கராச்சாரியன் தோஷமும் போயிடுறது. டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கும் போது சிம்மத்து செவ்வாய் முக்கியமான அந்த வாழ்க்கையில் அவசியமானவர் தான். அதனால் விஷபத்தில் உட்கார்ந்து அழகாக சிம்மத்தில் உட்கார்ந்து சூரியனை பார்க்குறார், புதனையும் பார்க்குறார். அதற்கு பிறகு புதனானவர் இப்போ கன்னிக்கு போய்டுறார். கண்ணியிலிருந்து அங்கிருந்து அங்கே போய் வக்கரமாயிடுறாரு. கண்ணியில் வக்கரமானால் அதுக்கு பிறகு அங்கிருந்து தொடர்ந்து குருவை பார்க்குறாரு. 2 பேருக்கு என்னமோ பயிற்சி பண்ணிக்கிறாங்க. குருவும் புதனும் தொடர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஒரே 4 நாள் வரைக்கும் தான். அப்புறம் மறுபடியும் வக்கரத்தை மேலே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறாரு. சிம்மத்தில் அதுக்கு பிறகு சுக்கராச்சாரியர் 4 டேஸ், அது எல்லாம் 4 நாள் கணக்கு. திரும்பி சிம்மத்துக்கு வந்துடுறாரு. இந்த சிம்மத்தில் வரும்போது சூரியன் ஒரு பக்கம் தான், சுக்கராச்சாரியார் ஒரு பக்கம் புதன் வக்கரத்தில் இருக்காருன்னா காரணம் என்னென்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வக்கர நிலையில் எந்த கிரகம் இருந்தாலும் நார்மல் லைஃப்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஈடுபட முடியாது. ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏதோ நாச விளைவுகள் வருது, பாதிப்புகள் இருக்கு. பாதிப்புகள்லாம் தனி மனிதன் தான் சரீரத்தை செய்யலாம், குடும்பத்தில் இருக்கலாம். இது மொத்த கிரகநாதர்கள் பாதிப்பில் வந்ததுன்னா மொத்தமாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிக்கும். புதன் புத்தி எல்லாருக்கும் புத்தி சூட்சும புத்தின்னு அர்த்தம், வியாபாரி அர்த்தம். வியாபாரி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். புத்தி சூட்சும புத்தி பாதிக்கப்பட்டுனா என்ன நடக்கும் தெரியும். அதே மாதிரி குரு வக்கரமானால் பொருள் எல்லாம் பாழாகும். இதெல்லாம் பார்க்கும்போது சனீஸ்வரர் வக்கரமானால் உழைப்பே இல்லாத நாசமாகும். போச்சு, அவ்வளோதான். இது காலகட்டம் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஐயோ நிறைய டைம் இருக்குது. அதுவாது சனீஸ்வரனாவது பரவாயில்ல, அடுத்த மாதம் 30 வெளியில் வந்துடுறார், மக்கள் நிவர்த்தி ஆகிறார். குரு ஐப்பசி 30 ஐயம்மா, அது என்ன காலத்தில் நம்ம நடக்கிறது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அவஸ்தைகள் அதிகம் இருக்கும். நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பாழாக போகும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் அதிகமாக பாழாகும். அமெரிக்காவுடைய பொசிஷன் இப்போ ஆகவோகன்னு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலுமே அங்கே பாதிப்புகள் இருக்கும். எதுக்கான நம்மளவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம வியாபாரம் தொடர்றதெல்லாம் அங்கே தான் மெயினாக எல்லாம் நடக்கிறது. பொழைப்பு, பிஸ்னஸ், ஹியூமன் பவர் வேஸ்ட் எல்லாமே அங்கே நம்பி தான் வாங்குகிறோம். இந்த லட்சணத்தில் எல்லாம் அங்கே பாழாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? இதுதான் சொல்கிறேன். நிறைய இங்கே கொடுப்பார், ஆனால் எல்லாமே கொடுத்தாலும் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நன்னா இருந்தால் நமக்கு வியாபாரம் நல்லது. நம்ம ஊரில் என்ன தான் பண்ணாலுமே தேவைக்களவு இருந்தாலுமே நமக்கு வச்சுக்க தெரியல, பாழாக்கிடுறோம். அதான் உண்மை. நம்ம வளரணுன்னா இன்னொருத்தர் கைடன்ஸ் சொல்லணுன்னா வியாபாரிகள் நல்லா வளர்ந்தாதான் நமக்கு உண்டான பொருள்லாம் கிடைக்கும். வெறுமனே படைச்சிட்ட மாத்திரம் பொருள் போகாது, நம்ம கைக்கு வந்து சேரணும். அது எப்படி திறமை அனுபவிக்கணும், பக்குவமாக வச்சுக்கணும், அனுபவிக்கணும். இதெல்லாம் வரும்போது வியாபாரிகள் முக்கியம். வியாபாரிகள் முக்கியம்னா அதாவது இன்வெஸ்டார்னு அர்த்தம் வியாபாரின்னா. அதே மாதிரி அது பொருளை உண்டாக்குற முக்கியமான இல்லையா, அவனும் முக்கியம். அந்த லேபர் இன்டென்சிவ் அதுவும் சரி, அதுவும் பாழாக போச்சுன்னா எக்கனாமிக் வார்ஃபேர் ஆகி நாடுகள் வார்ஃபேரில் இறங்கிடும், வேறு விஷயத்தில் இறங்கிடும். அந்த காலகட்டம் தான் இப்போ நடக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு 1945 ஒரு இந்த பீரியடை வரா மாதிரி இப்போ வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாருதான் சொல்கிறேன். வரணும்னு சொல்லவே இல்லை, பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த நிலைமைக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா அவர்கள் உடந்த முறையில் எளிய முறையில் கற்றுக்கணும், பசங்களை எஜுகேட் பண்ணணும். அந்த மாதிரி குடும்பமாக வாழ்ந்து அனுபவிக்கணும். இது இருக்கிறதோ சேர்த்து வச்சு நிறைய வாங்கணும். மழை காலத்தில் சேர்த்து வைக்கிறாங்க, வெயில் காலத்தில் சேர்த்து வச்சு மழை காலத்தை அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்கி சௌகரியமாக எல்லாம் கிடைக்கிறதுன்னு அகல காலம் வைக்காமல் எது பண்ணோம் மறைவாக பண்ணிக்கிறது நல்லதையும் சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ராசிக்குரிய புதனானவர் ஆவணி 8ஆம் தேதி கன்னியில் வந்துடுவார். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? விரயஸ்தானத்தில் இருந்தார் சூரியனோடு. சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்றாக விரயஸ்தானம் ஆகாது. அதுதான் உண்மையிலே எல்லோரும் சொல்கிறேன். சூரியன் எங்கே இருந்தாலும் அதுதான் நம்ம மாற்றிக்கணும்.
ஈவனம் வேணும்னா இடத்துல வேலை செய்ய போறியா? நம்ம இடம் இல்லை, நம்ம வீட்டிலாம் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், அதெல்லாம் தானாக வரணும்னா வராது. அது மாதிரி சூரியன் அந்தந்த மாதத்தில் வரும்போது விதேசஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட சூரியன் அவன் வீட்டிலே இருக்கார். என்ன செய்ய ஒரு ஏக சக்கரவர்த்தி, அதனால் சூரியன் மூலம் எல்லாம் ஒருத்தியாக புதன் அங்கே போய் உட்காந்துக்கிறார். புதனே அங்கே போய் உட்காந்துக்கிறார். ஒரு 4 நாள் வரைக்கும் வந்து குரு தொடர்பு கொள்கிறார். குரு என்ன கலத்தரம், பார்ட்னர்ஸ். வாழ்க்கையில் ஒரு கால் வச்சு நடக்கும், 2 கால் வச்சு கொடுத்துருக்கான் பகவான். ஒரு கால் நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 கால் கொடுத்துருக்கான். அது நல்லபடியாக இயங்கி நல்லா தான் சாதிக்க முடியும். அது மாதிரி 2 கை, 2 கண், 2 காது, வாய் மாத்திரம் ஒன்று தான். 2 நாள் கொடுத்தா கஷ்டமாயிடுமே. அதே மாதிரி ஒரே இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் தான், பேக்கு ஒரு உடம்பு தானே கொடுத்துருக்கான். அது இன்னொரு உடம்பு கொடுத்தனால அப்படிலாம் இப்படிலாம் 2 மூளை கொடுத்துருக்கானே, ஒரு மூளையே ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன், 2 மூளை கொடுத்துருக்கானே. அதனால் பின்பூத்தி எப்போதும் ஒர்க் பண்ணும். எப்போ ஒர்க் பண்ணும்? சந்தேகம் வரும்போது நமக்கு சொன்னானா மாட்டானா, இது மாதிரி நிறைய ஆய்வெல்லாம் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்துடுறோம். இப்போ இந்த புதனானவர் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். சரீரம் சுறுசுறுப்பாக இருக்கோ இல்லையோ, மைண்டு சுறுசுறுப்பாக அந்த தாகத்தில் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த தகுந்த மாதிரி காரணமாக சிந்திக்கிறார். இந்த கிருஷ்ணா மொத்தம் எப்போதுமே தனக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பார். அது பிரகாரம் தான் பண்ணுவார். உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கா மாதிரியே சாமணி பிரசன்ட் இருக்கா மாதிரியே அமைப்பு அவர் கிடையாது. அவருடைய சிந்தனை செயல்பாடு, அது காரண காரியத்துக்கு உண்டான வழி தடவைகள் எப்படி தோற்றணுமோ அப்படி பண்ணி அது பிரகாரம் சாதிக்கிறதுக்கு வழி பண்ணுவார். அதனால் இயற்கையாகவே கன்னிராசினியர்களுக்கும் அந்த சுதனானவர் அயனசயனத்தில் சூரியனில் கொண்டிருக்கார். ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காருன்னா நம்ம அங்கே போய் பார்க்கணும். வீட்டில் வெளியூரில் வந்துருக்கோன்னா அவங்க வீட்டில் போய் பார்க்குறோம். நமக்கு எதாவது காரியம் ஆகுமான்னு விசாரிச்சுன்னு பாசத்தினாலே பண்புனாலே பார்க்குறோம். அது மாதிரி புதன் சூரியனுடைய சிம்மத்தில் உட்காந்து சுக்கராச்சாரியார் அன்றைக்கி முக்கியமானவர், பாக்யாதிபதி, தனாதிபதி. அவரும் 16ஆம் தேதி மேலே வர்றார். ஆனால் கன்னிக்கு ஏன் அவன் லேட்டாக வர்றாருன்னா காரணம் இல்லாமல் இல்லை. கடகத்தில் உட்கார்ந்த, லாபத்தில் உட்கார்ந்த சுக்கராச்சாரியார் அட்டகாசமாக சுருடைய இதில் கேட்குறாரு. எப்படி இருக்க பாருங்க, அந்த தோஷம்லாம் போய்டுறது. சனீஸ்வரம் பூர்வ புண்ணியாதிபதி கன்னிக்கு, அவருக்கெல்லாம் போகிற வக்கரமானால் இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அரிசியில் அந்த காலத்துலலாம் வரும்போது கல் நிறைய இருக்கும், நெல் கல்லெல்லாம் இருக்கும், நுண்ணியில் அதை எடுத்து போட்டு பண்ணலையா? அதே மாதிரி தான் நமக்கு வேண்டியதுன்னா நம்ம பொறுத்து இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த வக்கரமாக இருக்க வீட்டில் மிக்சடாக வரும் எல்லாமே. டைரெக்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வராது. எந்த விதமான ஆப்ஷன் நமக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பல பிரச்சனைகளோடு தான் வரும். அவ்வளோதான். புத்தியை பயன்படுத்தி சாமர்த்தியம் முடிக்க பார்த்துங்க, அது நல்லது. திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன், வேணும் இல்லை. இந்த மாதம் எல்லாத்துலேயுமே ஆதாரங்கள், நிறைய ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்க மட்டுமில்லை, எல்லா துறையிலையும் ஏற்றம், ஆனந்தமான வாழ்க்கை மட்டுமில்லை. வெளியிடத்துலாம் ஒரே அமக்கலமாக இருக்குது. இது மட்டும் சுகமாக யாரோ தன் வயலின் வாசிப்பானாம், நீரோ அது மாதிரி இவங்க மட்டும் சந்தோஷமாக உட்காந்து அனுபவிச்சுட்டு இருப்பானுங்க. சத்தம் போனால் பண்ணிப்பாங்க கதவை முடிட்டு. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மாதம் எக்கச்சக்கமான டைட்டு ஒர்க்கு, எல்லாம் ஆதாயத்தோடு தான். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அமைச்சகங்களாக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் சரி, அல்லது இந்த காரிஞ்சிஸ்தான் சரி, அல்லது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் மேக்னேட் இருந்தாலும் சரி, இன்வெஸ்டாரும் சரி, என்னென்ன உண்டு பரபரப்பு விறுவிறுப்பு நடக்கும். கல்விச்சாலைகள் ஒழுங்காக நடக்க மாட்டேது. தேகப்பட்ட காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் படிப்பு தண்டம். ஆனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் மேன் இல்லை அவங்க கண்ணி. அதனால் எல்லாத்துலையும் எப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம் மட்டுமில்லை, வழி என்ன பார்க்கணும், நமக்கு கல்வி சேரணும் அவனுக்கு, அவ்வளோதான். அது எந்த முறையில் போனால் என்ன, அது பயன்பாடு என்ன, விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு தானே அதுதான் அப்படின்னு சொல்லி காதலில் பூ சுற்றுவாங்க. சுற்றி தான் நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணி சம்பாதிப்பார். அதெல்லாம் தயவுதாட்சியம் பதனே பார்க்குறதே கிடையாது. வியாபார நோக்கம், அவ்வளோதான். எனக்கு காரியம் ஆகணும், அதனால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, உனக்கும் வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது இல்லை. இருக்கிற நிலை சூழ்நிலை சொன்ன மாதிரி செயல்படுறது தான் நாங்களால் முடியும். அதனால் என்ன உண்டோ அந்த கல்விக்கு எந்த விதமாக ஏற்றம் இது வழியில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இன்கம் வரும். அதுவும் மீடியானாலே புதன்தான். அது கன்னி மீடியா இன்டர்நேஷ்னல் லெவல் நிறைய விறுவிறுப்பாக நடப்போம். ஏன்னா
எப்போதும் வம்பு தும்பு சண்டை சச்சரவு ஓச்சல் கிச்சல் பாழ் நஷ்டம் இதெல்லாம் வந்து ரசனைகள் யாருக்கு? கன்னி புதனுக்கு. வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மீடியாலாம் அங்கே தான் மெயின் தான், புதன் தான். அவளுக்கு அத்தனை விஷயங்களும் பார்ப்பேன். இயற்கை சீற்றங்கள் அங்கே நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டிலாம் ஒழுங்காக வேலை செய்ய தேவர்கள் இருக்காங்களே, நவகர நாயகர்கள் தேவர்கள் 39 டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம பகவான் இங்கே கொடுத்துருக்கான். அவன் இங்கே இருக்கிறதுனால அந்த வாய்ப்பில் நமக்கு அது கிடைக்கிறது. ஏன்னா அவங்க கூட நம்மளும் இருக்கும்ல, அது நமக்கு கிடைக்கிறது. அது மற்ற இடத்துல இல்லையாங்க, அந்த இடத்துல இருக்கார் பகவான் இருக்கான். ஆனால் நெக்லெக்ட் இஷ்டத்துக்கு மழை, இஷ்டத்துக்கு பனி, இஷ்டத்துக்கு பூமி விளையாத பூமி, விளையாடுற பூமி, எரிகிற பூமி, ஆட்டுற பூமி, ஆட்டி மூடின்ற பூமி, பொங்குற பூமி, என்னவோ ரொம்ப கஷ்ட சூழல் தான் எல்லாமே இருக்காங்க, நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அப்பேற்பட்ட இடத்துல நம்ம வாழறோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இதுக்கே நம்ம இந்த பாட்டு குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இங்கேயே எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்க போகிறாங்க. ஊரை விட்டே வந்திருக்க மாட்டான். அந்த கிராமத்திலே உட்காந்து பேப்பரில் மீடியா பார்த்துட்டு ஆஹா ஓகம்மா ஏதோ நேராக பார்த்த மாதிரி நினைப்பு இருக்குது. இந்த லட்சத்தில் எல்லாருமே வாழ்ந்துருக்கிறோம். அதனால் எல்லா விதத்துலேயுமே இந்த ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதத்தில் புதனுடைய கை அப்ஹேண்டாக தான் இருக்கும். அதனால் இவாளுடைய சர்வீஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே இவாளுடைய முத்திரை புதிச்சிருக்கும். இந்த மாதம் அட்டகாசமாக இருக்கும். ஆல் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாருன்னா அந்த புதன் தான் வருவார். இன்னும் அதை போல் தான் வியாபாரம் பண்ணணும், பிரச்சாரம், வரி விளம்பரம் எல்லாத்துக்குமே புதன் தான் பொறுப்பு. அப்பேற்பட்ட தன்மையில் இந்த புதன் இந்த மாதம் விருத்தி கொடுக்குறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவருடைய கன்னி புதனுடைய பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் வக்கரமாயிட்டாருன்னா, வக்கரம் தான் இருக்கார், பாழாலாம் போகல, டேக்கிங் ரெஸ்ட்டு, தன்னுடைய பணியை என்னைக்கு பண்ணுறார். கோபதாமங்கள் வந்துன்னா பாழாயிடும், அது வாஸ்தவமான விஷயந்தான். ஆனால் அந்த வெளிப்பாடு வரும்போது அந்த பாதிப்புகள் யாருக்கு வரும்னா சமுதாயத்துக்கு வரும், வீட்டு குடும்பத்தில் வரும். எப்போ வரும்? அப்படி வரும்போது வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே தகராறு சண்டை வரும்போது ஊருக்கட்டன்னா ஊரானுக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க பழமொழியில். அதனால் நம்மளுடைய கௌரவம், கோபதாபங்கள், ஏற்றத்தாழ்வங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்தணுமோ விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்தால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்போதில்லை, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிரச்சனை வரப்போதில்லை, இன்வெஸ்டர்ஸ் தம்மோட பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனை வரப்போதில்லை, கடத்துறதுக்கு பிரச்சனை வரப்போதில்லை. அறிவுபூர்வமாக சார்ந்து ஒர்க் பண்ணணும். அறிவுபூர்வம் சார்ந்து ஒர்க் பண்ணணும்னா மதிக்கணும், மற்றவங்கள மதிக்கணும்னா நம்ம மனசை இடம் கொடுக்கணும். மதிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு மனசை கெடுத்து விட்டுரும். உடனே ஆங்கரம் போது கோபம், தாபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இந்த மாதம் இத்தனை இருந்தாலும் இந்த புதனுக்கு ஏன் அப்படி வருதுன்னு கேட்டேன்னா, அந்த பாக்யாவி சுக்கராச்சார் தொடர்ந்து குருவை பார்க்குறாரு. சப்தமாதிபதி குரு அவர் வீட்டிலே இருந்துட்டு தன்னுடைய பார்வையை லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கிற குரு சுக்கிரனை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் சுக்கிரனும் குருவும் ஒருத்தருக்குள்ள எல்லா விதத்துலையும் வேறு வேறு தான். ஆனால் இந்த நேரத்தில் குரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு ஒரு மனசில் ஒரு வேதனை இருக்கான்னு செய்யும். தன்னுடைய பொசிஷன் இவ்வளோ கேவலமாக போடுத்து இவருக்கு முன்னு இவரை பார்த்து இவருக்கு தோஷம் பார்க்குறவன் இருக்கு. ஜம்முன்னு இருக்கார் இவர். என்னுடைய பூர்வ புண்ணியத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு உண்டான என்னுடைய பாக்கியத்துக்கு இவர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு, என்னுடைய பூர்வ புண்ணியத்தை இவர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே இருக்கும். நான் அனுபவிக்க வேண்டியது இவர் அனுபவிக்கிறேன்னு அப்படியே அவர் குருவுக்கு தோணும். இந்த சந்திரன் குரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டில் குழுன்னு இருக்கிற இடத்துல சந்திரன் அந்த வீட்டில் தான் நல்ல உச்சமாவான். எங்கே சுக்கராச்சாரிய இடத்துல விஷயத்தில் அவர் இங்கே வந்து குளிர் ஏசியில் உட்காந்துருக்காரு. அட்டகாசமாக உட்காந்துட்டு 16 நாள் நல்லா அனுபவிச்சுட்டு சனியும் குருவும் பார்த்து எல்லோரும் முடிச்சுட்டு அத்தாம்படம் அப்புறம் வர்றார், சிம்மத்துக்கு வர்றார். எவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது பாருங்கள் இந்த கன்னி புதனுக்கு மாத்திரம் வர. அதனால் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஏற்றமாக இருக்குது. இந்த மாதம் எந்த விதத்துலையும் நீந்தி கரையேறிடுவீங்க. பாதிப்புகள்லாம் உங்களுக்கு அனுகூலமான நிலைமைகள் உண்டாகும். எந்த விதத்திலும் உங்களுக்கு கீழ்நிலையில் போகிற அளவுக்கு இந்த மாதம் எதுவுமே கிடையாது. எந்த நிலையில் போனாலும் அதில் ஒரு ஆதாயம் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. இந்த லெவலை தக்க வச்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் சூரியன் நீங்கள் எப்போதுமே புதன்
பிஏவாக இருப்பார், மினிஸ்டராக இருப்பார். அந்த அட்வைசர் ஆலோசகர் புதன் இருக்கிற வரைக்கும் சூரியனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்பேற்பட்ட அமைப்பில் அந்த கர்மத்தில் இருக்கும்போது துலாத்தில் உட்கார்ந்த கேது பார்ப்பான். எப்படி பாருங்கள், எப்பேற்பட்ட நிலையிலையும் இந்த பாம்புகள் கன்னிக்கும் சரி, மீனத்துக்கும் சரி, ரிஷபத்துக்கும் சரி, அல்லது துலாத்துக்கும் சரி, சர்வீஸ் செக்டர் தான் பயன்படும் தவிர அபகீர்த்திகளை பண்ணாதுன்றது மற்ற உறுதியாக சொல்ல முடியும். ஆட்டமாக இருக்கும். எதுக்கே நான் சொல்லியிருக்கேன், கேதுனுடைய காலில் குரு இருக்கார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவர் மூலம் எல்லாம் கிடச்சிடுறது. அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிவிடுவாங்க கன்னிக்கு கொடுக்கும்போது அங்கே தான் புதன் இருக்கார், ரிசீவ் பண்ண. இதுக்காகவே கண்ணியில் இருக்கார் புதன், அங்கே உட்காந்துருக்கார் சிம்மத்தில். இதுக்காகவே உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து உட்காந்துருக்காரு. ஆக மொத்தம் என்ன குறைசல் வேண்டிருக்கு உங்களுக்கு. செவ்வாயுடைய பாறை தொடர்ந்து சிம்மத்துக்கு கிடைக்கிறது. ஏட்டா இப்படி ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லையே, கிடைக்கல, இந்த மாதம் கஷ்டம்னு சொன்னோன்னா அதோட ஒரு இது கிடையாது. ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணி ப்ரொவோக் பண்ணுறதுக்கு வசதி ஒரு வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்ட அமைப்பை கொடுத்து நினச்சிட்டு போகிறேன் இந்த மாதம் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.